வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சூரிய குடும்பத்தில் இருக்க 4 கோள்களுக்கு வளையங்கள் இருக்குது. ஆனால் சனிக்கோளோட ரிங்ஸ் தான் ரொம்ப பெருசாகவும் பார்க்க அழகாகவும் இருக்குது. சனிக்கோளுக்கு எப்படி ரிங்ஸ் கிடைச்சிது, பூமி மாதிரி சில கோள்களுக்கு ஏன் ரிங்ஸ் கிடைக்கல, ரிங்ஸ் கிடைக்கிறதுக்கு பொதுவான தியரி என்ன, சனிக்கோளோட ரிங்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1610 வருஷம் கலிலியோ தான் முதல்ல சனிக்கோளோட ரிங்ஸை பார்த்தாரு. ஆனால் அவரோட பேசிக்கான டெலஸ்கோப்பில் பார்த்ததால ரிங்ஸ் சரியாக தெரியலை. சனிக்கோளுக்கு காதுகள் இருக்கிற மாதிரி 2 குட்டி நிலவுகள் இருக்குன்னு ரிங்ஸ் தப்பாக கணிச்சாரு. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் கலிலியோ பார்க்கும்போது ரிங்ஸ் காணாமல் போயிருந்தது. சனிக்கோள் நிலவுகளை சாப்பிட்டுச்சோன்னு கன்ஃபியூஸ் ஆனார். ஆனால் அந்த டைமில் ரிங்ஸ் காணாமல் போயிருந்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 13 to 15 வருஷத்துக்கும் ரிங் பிளான் கிராசிங் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். இந்த நிகழ்வில் பூமியிலிருந்து டெலஸ்கோப் மூலமாக சனிக்கோளை பார்க்கும்போது அதோட ரிங்ஸை கிடைமட்டமாக நம்ம பார்ப்போம். சாட்டனோட ரிங்ஸ் 2,80,000 கிலோமீட்டர் பறந்து விரிஞ்சு இருந்தாலும் அதோட தடிமன் என்னமோ வெறும் சில 100 அடிகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ பூமியிலிருந்து சாதாரண டெலஸ்கோப் மூலமாக பார்த்தா ரிங்ஸ் தெரியாது. இதனால தான் கலிலியோவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு 3rd டைம் கலிலியோ சனிக்கோளை வாட்ச் பண்ணும்போது சனிக்கோளுக்கு கைகள் இருக்கிறதா அவர் தப்பாக நினைச்சாரு. அடுத்து 40 வருஷங்கள் கழிச்சு 1655 வருஷத்தில் டச் ஆஸ்ட்ரோனமரான கிறிஸ்டியன் ஹூகன்ஸ் மேம்படுத்தப்பட்ட தன்னோட டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி சனிக்கோள் உள்பட இன்னும் சில கோள்களில் ரிங்ஸ் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணார். சனிக்கோளோட மிகப்பெரிய நிலவான டைட்டனியம் கிறிஸ்டியன் ஹூகன்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. அடுத்து 1675 வருஷம் ஜியோவானி டோமினிகோ கேஸ்னி அப்படிங்கிறவர் சனியோட இந்த வளையங்கள் உண்மையிலேயே எதனால் ஆனதுன்னு கண்டுபிடிச்ச முதல் ஆள் அவர் தான். இந்த ரிங்ஸ் எல்லாமே பல நிலவுகளால் ஆனது அப்படின்னும் ரிங்ஸுக்கு இடையில இடைவெளி இருக்கிறதையும் கேஸ்னி தான் கண்டுபிடிச்சாரு. அடுத்து 1848 தன்னோட டெலஸ்கோப் மூலமாக சனிக்கோளை பார்த்தப்போ பிரெஞ்சு ஆஸ்ட்ரோனமரான எட்வர்ட் ரோஸ் தன்னைத்தானே சில கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டாரு. என்னென்னா, ஏன் சில உலகங்களுக்கு மட்டும் ரிங்ஸ் இருக்குது, மற்ற உலகங்களுக்கு இல்லை, பூமிக்கோ அல்லது செவ்வாய்க்கோ ஏன் ரிங்ஸ் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் தான் அது. அதுக்கான பதிலை கண்டுபிடிக்கவும் அவர் ட்ரை பண்ணார். இதுக்காக இவர் பண்ண ஆய்வுகள் மூலமாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சாரு. என்னென்னா, ஒரு கோளுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நிலவு இருந்தால் மட்டும்தான் அது அந்த கோளுக்கான நிலவாக மட்டும் இருக்க முடியும். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தாண்டி நிலவு நெருங்கி வரும்போது அது கோளோட ஈர்ப்பு விசையால் இழுக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டு ரிங்ஸாக மாற்றப்படுதுன்னு கண்டுபிடிச்சாரு. சரி, அப்போது கோளுக்கும் நிலவுக்குமான அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணார். அப்படி அவர் கண்டுபிடிச்சது தான் ரோஸ் லிமிட் அப்படிங்கிற இந்த சமன்பாடு. இந்த ரோஸ் லிமிட் சமன்பாட்டின்படி ஒரு கோளுக்கும் அதோட நிலவுக்கும் அட்லீஸ்ட் 19,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆச்சு இருக்கணும். அப்படி இல்லாமல் நிலவானது 19,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை விடவும் நெருங்கி வந்தால் அந்த நிலவானது கோளோட அதிக ஈர்ப்பு விசையால் சுக்குநூறாக்கப்பட்டு ரிங்ஸாக மாற்றப்படும்னு கண்டுபிடிச்சாரு. இப்படி ரோஸ் லிமிட் கண்டுபிடிச்ச பிறகு சனிக்கோளுக்கு எப்படி ரிங்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பல ஆஸ்ட்ரோனமர் மைண்டில் பல திங்கிங் ஓடிச்சு. சில பேர் என்ன கெஸ் பண்ணாங்கன்னா, 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சூரிய குடும்பம் உருவான தொடக்கத்தில் அதிகமாக காணப்பட்ட சிறுகோள்களும் பாறைகளும் சனிக்கோளோட ரோஸ் வரம்பை மீறி சனிக்கோளை நெருங்கியிருக்கலாம். ஸோ அதுங்க சிதைக்கப்பட்டு ரிங்ஸாக மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணாங்க. ஆனால் இவங்களோட கெஸ்ஸிங்கை பொய்யாக்குற மாதிரி நாசாவோட கேஷ்னி மிஷன் சனிக்கோளோட ரிங்ஸ் ரீசெண்டாக உருவானதாக சில இன்ஃபர்மேஷனை கொடுத்துச்சு. இது மூலமாக சனிக்கோளுக்கு ரிங்ஸ் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எல்லா ஆஸ்ட்ரோனமரும் நம்புகிற மாதிரி ஒரு பதிலும் கிடைச்சிது. என்னென்னா, கிட்டத்தட்ட 10 கோடி வருடங்களுக்கு முன்னாடி சனிக்கோளுக்கு ஒரு மிகப்பெரிய நிலவு இருந்திருக்கணும். இந்த நிலவானது ஒரு சிறுகோளாலேயோ இல்லை இன்னொரு நிலவாலேயோ மோதலுக்கு உள்ளாகியிருக்கணும். இப்படி மோதலுக்கு உள்ளான சனிக்கோளோட நிலவும் அது மேலே மோதின ஆப்ஜெக்டும் சனிக்கோளோட ரோஸ் லிமிட்டை மீறி நெருங்கி வந்திருக்கணும். ஸோ சனிக்கோளோட ஈர்ப்பு விசையால் இதுங்க சிதைக்கப்பட்டு ரிங்ஸாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்படி தான் சனிக்கோளுக்கு ரிங்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பல ஆஸ்ட்ரோனமர்ஸ் நம்புகிறாங்க. அப்போது இந்த தியரி எப்படி பார்த்தோம்னா, பூமியிலிருந்து நிலவானது 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த தூரத்தில் இருக்கிறதால தான் அது நிலவாகவே இருக்குது. ஒருவேளை அந்த தூரத்திலிருந்து 19,000 கிலோமீட்டருக்கு உள்ள நிலா வந்துச்சுன்னா பூமியோட ஈர்ப்பு விசையால் அது சிதைக்கப்பட்டு பூமிக்கு ரிங்ஸ் கிடைக்கும். ஆனால் இது ரியலில் நடக்காத ஒரு விஷயம். ஒரு வேளை நடந்துச்சுன்னா உங்களுக்கு பூமிக்கு ரிங்ஸ் இருக்கிறது பிடிக்குமா இல்லை நிலா இருக்கிறதே பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனிக்கோட ரிங்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோட்சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.